வணக்கம். முன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். பாசிக் ஊழியர்கள் தொடர் வேலை நிறுத்தம். சம்பளம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி சட்டசபையை முற்றுகையிடச் சென்றதால் கைது. புதுவையை ஸ்தம்பிக்க செய்த தீபாவளி உற்சாகம். நேரு வீதி கடைகள் மற்றும் சண்டே மார்க்கெட்டில் அலைமோதிய மக்கள் கூட்டத்தினால் நெரிசல். திருக்கனூர் அருகே இரு தரப்பினர் மோதல். பதட்ட நிலையை கட்டுப்படுத்த பாதுகாப்பு பணியில் கூடுதல் போலீசார் குவிப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவையில் சம்பளம் வழங்காததை கண்டித்து பாசிக் ஊழியர்கள் சட்டசபையை முற்றுகையிட முயன்றபோது போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டனர். புதுவை பாசிக் நிறுவனத்தில் பணியாற்றும் அனைத்து பிரிவு ஊழியர்களுக்கும் கடந்த ஜூன் மாதம் முதல் சம்பளம் வழங்கப்படவில்லை. மேலும் ஊழியர்களிடம் பிடித்தம் செய்த ஆயுள் காப்பீடு மற்றும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி போன்றவை காலாவதியாகிவிட்ட நிலையிலும் ஊழியர்களிடம் பிடித்தம் செய்யப்பட்ட வங்கிக் கடனை திருப்பி செலுத்தாத நிர்வாகத்தின் மெத்தன போக்கை கண்டித்து பாசிக் தலைமை அலுவலகம் எதிரில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று ஊழியர்கள் தட்டு ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் தொடர்ச்சியாக கடந்த புதன்கிழமை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் வியாழக்கிழமை அன்று தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை துவக்கினர். இந்நிலையில் திங்கட்கிழமை அன்று காலை சட்டசபை நோக்கி ஊர்வலமாக சென்றபோது போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்ட ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். தீபாவளி பண்டிகை புதன்கிழமை கொண்டாடப்பட உள்ள நிலையில் புத்தாடைகள் வாங்குவதில் சண்டே மார்க்கெட் மற்றும் துணிக்கடைகளில் மக்கள் கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டது. தீபத் திருநாளாம் தீபாவளி புதன்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக கடந்த 10 நாட்களுக்கு முன்பாகவே மக்கள் தயாராகிவிட்டனர். பட்சணங்கள் செய்வது, புத்தாடைகள் வாங்குவது, அதனை தைப்பது என்று கடந்த ஒரு வாரமாக பிஸியாக இருந்த நம்மூர் மக்கள் வழக்கத்தை விட கூடுதல் உற்சாகத்துடன் காணப்படுகின்றனர். தீபாவளிக்கு முன்னதாக புத்தாடைகள் வாங்குவதில் உள்ள ஆர்வத்தை நேரு வீதிகளில் உள்ள துணிக்கடைகள் மற்றும் சண்டே மார்க்கெட் பகுதியில் காணப்பட்ட கூட்டத்தின் மூலம் காண முடிந்தது. அப்பா அப்பா இந்த துணி நல்லா இருக்குப்பா என்று பிள்ளைகள் சொல்ல, இல்லப்பா இதோட விலை குறைச்சலா இருக்கிற இடத்துல வாங்கலாம்ப்பா என்று கிராமத்து ஏழை அப்பாக்களும் அம்மாக்களும் சொல்வதை ஏற்க மறுக்காமல் அடம் பிடித்த ஏழை குழந்தைகளையும் காண முடிந்தது. இது மட்டுமின்றி புது புது துணி வாங்க முடியாத ஏழைகள் சண்டே மார்க்கெட்டில் விற்பனையான பழைய துணிகளை வாங்கியதும் மூன் டிவி செய்திக்குழுவினரின் கண்களில் தென்பட்டது. புது துணி இல்லை என்றாலும் பண்டிகை நாளில் மாற்று துணி இருந்தாலும் அது தங்களுக்கு மகிழ்ச்சிதான் என்று தங்களுக்குரிய கிராமத்து பாணியில் வெற்றிலை கரை படிந்த பற்கள் தெரிய நம்மிடம் பேசினர் ஏழை பெற்றோர். திருக்கனூர் அருகே முன் விரோதம் காரணமாக ஏற்பட்ட தகராறில் இரு தரப்பினர் மோதிக்கொண்ட சம்பவத்தினால் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திருக்கனூர் அருகே உள்ள சந்தை புதுக்குப்பத்தைச் சேர்ந்த வினோத்குமாருக்கும் அதே காலனியைச் சேர்ந்த அர்ஜுனன் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை சந்தை புதுக்குப்பம் சமுதாய நலக்கூடத்தில் ஸ்மார்ட் கார்டு பதிவு பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அங்கு வந்த அர்ஜுனனின் ஆதரவாளர்கள் வினோத்குமாரை தாக்க, இதற்கு பதிலடியாக அர்ஜுனனின் வீடு மற்றும் இருசக்கர வாகனங்களை வினோத்குமார் தரப்பினர் சேதப்படுத்தினர். இதனால் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்படும் நிலைமை உருவானதால் எஸ்பி தலைமையிலான போலீசார் குவிக்கப்பட்டு நிலைமை கட்டுப்படுத்த முயன்றனர். ஆனால் ஒரு தரப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அவர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். தற்போது அங்கு பதட்டம் நீடித்து வருவதால் பாதுகாப்பு பணியில் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுவையில் மின் கட்டண உயர்வினை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் அரசின் மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மின்துறை அலுவலகம் முன்பாக திங்கட்கிழமை அன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செயலாளர் பிரபுராஜ் தலைமை தாங்க கட்சியின் தமிழ் மாநில குழு உறுப்பினர் முருகன், கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள் ராஜாங்கம், நிலவழகன், ராமச்சந்திரன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் கட்சியின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பினர். புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் தீபாவளியை முன்னிட்டு வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் இலவச வேட்டி புடவைகளை வழங்கினார். புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கு இலவச கைலி புடவைகளை எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் வழங்கினார். அப்போது முன்னாள் கவுன்சிலர் சேகர், தமிழரசி உட்பட அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் உடனிருந்தனர். இதேபோன்று சர்க்கிள் தி பாண்டிச்சேரியில் தீபாவளி கொண்டாட்டம் ஞாயிற்றுக்கிழமை இரவு நடைபெற்றது.
இதில் துணைத் தலைவர்கள் சதீஷ், மோகன், வாசு முன்னிலையில் குழந்தைகளுக்கு பட்டாசு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் சங்க உறுப்பினர்கள் மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். தீபாவளிக்கு ஊருக்கு செல்ல பஸ் நிலையத்தில் போட்டி போட்டுக் கொண்டு இடம் பிடித்த பயணிகள், கூடுதல் பஸ்கள் இயக்கவில்லை என்று புகார். இரவு 10 மணிக்கு மேல் பட்டாசு வெடிக்க கூடாது, சட்டத்திற்கு புறம்பாக பட்டாசு விற்றாலும் நடவடிக்கை என்று ஆட்சியர் எச்சரிக்கை. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. அவ்வளவுதானா? ஆர்த்தியும் ரெயின்போ எப்பவும் உங்க கூட. தேங்க்ஸ். பாண்டிச்சேரி, திண்டிவனம், செஞ்சி மற்றும் திருச்செங்கோடு. One more. Oh, sorry. பாண்டிச்சேரி, திண்டிவனம், செஞ்சி மற்றும் திருச்செங்கோடு. பிடிச்சிருக்கா? சூப்பர். தீனா எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல? நல்லா இருக்கா? குட்டி தீனா. பாண்டிச்சேரி, திண்டிவனம், செஞ்சி மற்றும் திருச்செங்கோடு. ரெயின்போ ஆப்டிக்ஸின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். Enter the world of Sony Center. The rebirth of LED TV from Sony. Super clear, super zoom, Sony CyberShot digital cameras. Never miss a moment with Sony Handycam. More colors, more styles, Sony Vaio laptops. Music at its best with Sony home theater systems. It's playtime with Sony PlayStation 3. Celebrate this Diwali with Sony Center. Sony Center, number 261, JN Street, Pondicherry. Sony. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் தீபாவளி தமாக்கா. ஸ்மார்ட்டா யோசிக்கிற உங்களுக்காகவே இதோ மணி எலக்ட்ரானிக்ஸின் சூப்பர் டிஸ்கவுண்ட். பிரஸ்டீஜ் பிரஷர் குக்கர் மற்றும் ரைஸ் குக்கர்களுக்கு 25% வரை தள்ளுபடி. பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்களுக்கு 20% தள்ளுபடி. பிரஸ்டீஜ் மிக்சர் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் மற்றும் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்களுக்கு up to 35% ஆஃப் on exchange. பிரஸ்டீஜ் ஒமேகா செலக்ட் குக்வேர் செட் வாங்கினால் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் இலவசம். டீலக்ஸ் பிளஸ் மகா மிக்சர் கிரைண்டர்களுக்கு இண்டக்ஷன் குக்டாப் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் குக்டாப்களுக்கு நான்ஸ்டிக் குக்வேர் செட் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் டேபிள் டாப் கிரைண்டருக்கு 7.5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் சிம்னியுடன் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீ. ஹாப் மற்றும் சிம்னிகளுக்கு 25% டிஸ்கவுண்ட். இது மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் தீபாவளி தமாக்கா. பிரஸ்டீஜ் பொருட்கள் வாங்க பிரஸ்டீஜ் சேர்மன்ஸ் கோல்ட் கிளப் அவார்ட் வாங்கின மணி எலக்ட்ரானிக்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. மறந்துடாதீங்க, மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.
சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. தீபாவளியை கொண்டாட கெட் ரெடி ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. தீபாவளியை கொண்டாட கெட் ரெடி ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. தீபாவளியை கொண்டாட கெட் ரெடி ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. என்ன தீபாவளி பண்டிகையை எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? உங்க மனசுக்கு பிடிச்ச சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்கி தானே. சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்க சாம்சங் பிளாசா தான் பெஸ்ட் சாய்ஸ். Celebrate this Diwali with Samsung Smart Utsav at Samsung Plaza and get assured gifts. Samsung LED TV உடன் soundbar, 2 3D glasses, 4 3D movies அல்லது Blu-ray display free. LED LCD PDP TV களுடன் DVD player அல்லது 50 DVD movie pack free. Samsung CTV உடன் 3 கிராம் silver coin free. Samsung front loading washing machine களுக்கு steam iron box free. Samsung SBS மற்றும் CBU refrigerator களுக்கு Bombay dyeing gift set free. Samsung direct cool frost free fridge மற்றும் air conditioner களுக்கு 8 கிராம் வரை silver coin free. Festival offer price பல exciting schemes இருக்கு. 0% finance, free delivery within Pondicherry. No service charge for credit cards. Samsung Plaza, number 64, Anna Salai, near Jain Temple, Puducherry. ராம் தங்கநகை மாளிகையில 4 கிராம் தங்கநகை வாங்கினா 100 மில்லிகிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ. 8 கிராம் தங்கநகை வாங்கினா 250 மில்லிகிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ. ராம் தங்கநகை மாளிகையில் 16 கிராம் தங்கநகை வாங்கினால் 500 மில்லிகிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ நமக. 24 கிராம் தங்கநகை வாங்கினால் 750 மில்லிகிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ நமக. இந்த பொன்னான வேளையிலே உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ராம் தங்கநகை மாளிகையில் 32 கிராம் தங்கநகை வாங்கினால் 1 கிராம் தங்கம் இலவசம். 40 கிராம் தங்கநகை வாங்கினால் 1.25 கிராம் தங்கம் இலவசம். ராம் தங்கநகை மாளிகையில் 6 பவுன் நகை வாங்கினா 1.5 கிராம் தங்கம் ஃப்ரீ. 7 பவுன் நகை வாங்கினா 1.25 கிராம் தங்கம் ஃப்ரீ. இது ராம் தங்கநகை மாளிகையின் பொன்னான ஆஃபர், தீபாவளி ஆஃபர். ஊரெல்லாம் இதே பேச்சு. ராம் தங்கநகை மாளிகை வழங்கும் ஃப்ரீ கோல்டு காயின் தீபாவளி ஆஃபர். நாம வாங்குற நகைக்கு தகுந்த மாதிரி இலவசமா கொடுக்கிற கோல்டு காயினோட மதிப்பும் கூடிக்கிட்டே போகும். இந்த ஆஃபர் அக்டோபர் 1 முதல் 26 வரை மட்டுமே. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. அரசு வேலையை எதிர்பார்த்து வீரர்கள் விளையாடக்கூடாது என்று
டேபிள் டென்னிஸ் போட்டி பரிசளிப்பு விழாவில் சீனியர் எஸ்பி சந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். புதுவை மாநில டேபிள் டென்னிஸ் கழக ஆதரவுடன் அமலோற்பவம் டேபிள் டென்னிஸ் கிளப் சார்பில் மாநில அளவிலான போட்டிகள் கடந்த 21ஆம் தேதி துவங்கி 3 நாட்கள் நடைபெற்றது. ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்ற பரிசளிப்பு விழாவிற்கு பள்ளி முதல்வர் லூர்துசாமி வரவேற்புரையாற்ற வணிக வரித்துறை ஆணையர் ராஜசேகர் தலைமை தாங்கினார். டேபிள் டென்னிஸ் கழக செயலாளர் கருணாகரன் வாழ்த்தி பேச சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சீனியர் எஸ்பி சந்திரன் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். அப்போது பேசிய அவர் ஒலிம்பிக்கில் சாதனை படைக்க வேண்டுமென்ற எண்ணத்துடன் விளையாட வேண்டும் எனவும் உயர் படிப்பில் சீட் கிடைக்கும், அரசு வேலை கிடைக்கும் என்ற எண்ணத்தில் விளையாடக்கூடாது என அறிவுறுத்தினார். விழாவில் டேபிள் டென்னிஸ் கழக நிர்வாகிகள் மற்றும் பெற்றோர் கலந்து கொண்டனர். புதுவையில் நடைபெற்ற சிம்மாசன சொப்பனம் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் பலர் கலந்து கொண்டனர். சிற்பி ஜெயராமன் எழுதிய சிம்மாசன சொப்பனம் என்ற நூல் வெளியீட்டு விழா மற்றும் பாராட்டு விழா போன்றவை தமிழ்ச்சங்க கட்டிடத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்றது. ஓவியர் அன்பழகன் வரவேற்புரையாற்ற அரிமதி தென்னகன் நூல் அறிமுகம் செய்து வைத்தார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நவசக்தி டவுன்ஷிப்பின் மேலாண் இயக்குநர் மணிரத்னம் நூலின் முதல் பிரதியை வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பலர் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகை புதன்கிழமை கொண்டாடவிருக்கும் நிலையில் புதுவை பஸ் நிலையத்தில் வெளியூர் செல்லும் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான தீபாவளி பண்டிகை புதன்கிழமை கொண்டாடப்படுவதையொட்டி அதனை வரவேற்க வயது வித்தியாசமின்றி அனைத்து மக்களும் உற்சாகத்துடன் காத்திருக்கின்றனர். தீபாவளி தினத்தை வெளிப்படுத்தும் விதமாக பட்டாசு சத்தங்கள் எதிரொலிக்க வானில் வர்ணஜாலமாய் வான வேடிக்கைகளும் துவங்கப்பட்டுவிட்டன. புதுவையில் தனியார் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் அலுவலகத்தில் பணியாற்றும் ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உறவினர்களின் வீடுகளுக்கு செல்லும் மக்கள் உள்ளூர் மக்களை விட அதிகமான பரபரப்புடனே காணப்பட்டனர். இவர்கள் வெளியூர் பஸ்களில் இடம் பிடிப்பதில் தங்கள் திறமையினை வெளிப்படுத்தினர். பஸ் நிலையத்திற்கு வெளியில் பஸ் வரும்போது ஏறிக்கொண்ட இளைஞர்கள் தங்களுக்குரிய இடத்தை தக்க வைத்துக் கொண்ட ஆர்வத்தில் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் பெயர் சொல்லி அழைக்கும் காட்சிகளைத்தான் காலை முதல் மாலை வரை காண முடிந்தது. தீபாவளியை முன்னிட்டு புதுவையில் இருந்து கூடுதல் பஸ்கள் எதுவும் இயங்கப்படவில்லை என்று பயணிகள் கவலை தெரிவித்தனர். புதுவையில் இரவு 10 மணிக்கு மேல் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தீபக் குமார் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அதிக சத்தம் கொண்ட பட்டாசுகளை விற்கவும் வெடிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் இரவு 10 மணியிலிருந்து காலை 6 மணி வரை பட்டாசுகள் வெடிக்க தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அமைதி பகுதிகளான மருத்துவமனை, கல்வி நிலையங்கள், ஆலயங்கள், நீதிமன்றங்கள் உள்ள இடங்களில் 100 மீட்டர் தூரத்திற்குள் எந்த பட்டாசுகளையும் வெடிக்கக்கூடாது என்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் பட்டாசுகளை தவிர்த்து தீபாவளியை கொண்டாட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் தீபக் குமார் அறிவுறுத்தியுள்ளார். புதுவையில் கவிஞர் புதுவை சிவம் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற கோனேரி ராமசாமியின் தெருக்கூத்து நிகழ்ச்சியை பலர் கண்டு உற்சாகமடைந்தனர். புதுவை கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் கவிஞர் சிவம் பிறந்த நாளை முன்னிட்டு கோனேரி ராமசாமியின் தெருக்கூத்து நிகழ்ச்சி ஆந்திர மகாசபாவில் ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்டது. மூடாசுரன் வதை எனப்படும் புரட்சி நாடகத்தை கலைஞர்கள் நடித்து காட்ட இதனை புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கலந்து கொண்ட இலக்கிய அன்பர்கள் கண்டு ரசித்தனர். இன்றைய இயந்திரத்தனமான உலகில் பழங்கால கலைகள் நசிந்து வரும் நிலையில் தமிழர்களின் பாரம்பரிய பொழுதுபோக்கு அம்சமான தெருக்கூத்துக்கு இன்று வரை உயிர் கொடுத்து வரும் கோனேரி ராமசாமியின் முயற்சிகள் பாராட்டுதற்குரியது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். அவ்வளவுதானா? ஆர்த்தியும் ரெயின்போவும் எப்பவும் உங்க கூட. தேங்க்ஸ். பாண்டிச்சேரி, திண்டிவனம், செஞ்சி மற்றும் திருச்செங்கோடு. One more. Oh, sorry. பாண்டிச்சேரி, திண்டிவனம், செஞ்சி மற்றும் திருச்செங்கோடு. பிடிச்சிருக்கா? சூப்பர். தினா எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல? நல்லா இருக்கா? குட்டி தினா.
பாண்டிச்சேரி, திண்டிவனம், செஞ்சி மற்றும் திருச்செங்கோடு. ரெயின்போ ஆப்டிக்ஸின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். Rebirth LED TV. Ravia. Sony Center, number 261, JN Street, Pondicherry. Sony. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸின் தீபாவளி தமாகா. நீங்கள் காணாமலும் எதிர்பார்த்திடாத அட்டகாசமான இலவச பொருட்கள். டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜுடன் 630 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான் ஸ்டிக் தவா இலவசம். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 910 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் 3 லிட்டர் குக்கர் இலவசம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்களுக்கு 745 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் அயர்ன் பாக்ஸ். ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கு 2390 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர் செட். மேலும் LCD, LED, 3D டிவிகளுக்கு USB பென் டிரைவ் அல்லது DVD பிளேயர் அல்லது DTH கனெக்ஷன் இலவசம். நம்ப முடியாத விலையில் ஸ்டார் ரேட்டட் ஏர் கண்டிஷனர்கள், மேலும் மைக்ரோவேவ் ஓவன், டிஷ் வாஷர், ஹோம் தியேட்டர் என எது வாங்கினாலும் ஆச்சரியமூட்டும் இலவச பரிசுகள் நிச்சயம் உண்டு. விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. மறந்துடாதீங்க, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. என்ன தீபாவளி பண்டிகையை எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? உங்க மனசுக்கு பிடிச்ச சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்கி தானே. சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்க சாம்சங் பிளாசா தான் பெஸ்ட் சாய்ஸ். Celebrate this Diwali with Samsung Smart Utsav at Samsung Plaza and get assured gifts. Samsung LED TV உடன் soundbar, 2 3D glasses, 4 3D movies அல்லது Blu-ray display free. LED LCD PDP TV களுடன் DVD player அல்லது 50 DVD movie pack free. Samsung CTV உடன் 3 கிராம் silver coin free. Samsung front loading washing machine களுக்கு steam iron box
ஃப்ரீ. சாம்சங் SBS மற்றும் CBU ரெஃப்ரிஜரேட்டர்களுக்கு பாம்பே டையிங் கிஃப்ட் செட் ஃப்ரீ. சாம்சங் டைரக்ட் கூல் ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜ் மற்றும் ஏர் கண்டிஷனர்களுக்கு 8 கிராம் வரை சில்வர் காயின் ஃப்ரீ. ஃபெஸ்டிவல் ஆஃபர் பிரைஸ், பல எக்ஸைட்டிங் ஸ்கீம்ஸும் இருக்கு. 0% ஃபினான்ஸ், ஃப்ரீ டெலிவரி within பாண்டிச்சேரி. No service charge for credit cards. Samsung Plaza, number 64, Anna Salai, near Jain Temple, புதுச்சேரி. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 978699097. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை மாநில அளவிலான கபடி போட்டி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. 4 பிரிவுகளாக நடந்த இப்போட்டியில் ஆண்கள் பிரிவில் 33 அணிகளும், பெண்கள் பிரிவில் 18 அணிகளும் பங்கேற்றன. ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் சாய் ஏ பிரிவு அணியும், பெண்கள் பிரிவில் காலாப்பட்டு நவோதயா பள்ளி அணியும் வெற்றி பெற்றன. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இவ்விழாவில் புதுவை ஒலிம்பிக் சங்க தலைவர் பக்தவச்சலம், துணைத் தலைவர் செல்வம், கபடி சங்க தலைவர் ஜெயராமன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தீபாவளி பண்டிகை காரணமாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு புதிய ரக பட்டாசுகள் விற்பனைக்கு வந்துள்ள போதிலும் மழை எச்சரிக்கையால் சிறுவர்கள் கலக்கமடைந்துள்ளனர். இந்துக்களின் முக்கிய பண்டிகையான தீபாவளிக்கு மட்டும்தான் பட்டாசுகள் வெடிப்பதும் மத்தாப்பு, புஸ்வானம் கொளுத்துவதும் வழக்கமாக உள்ளது. இதில் சிறுவர்களின் ஈடுபாடு அதிகம் என்றாலும் பெரியவர்களும் தங்கள் திறமைக்கேற்ப பட்டாசுகளை வெடித்து வருகின்றனர். சிவகாசியில் தயாரிக்கப்படும் பட்டாசுகள் தான் புதுவை மற்றும் தமிழகத்தில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் புதிய ரக பட்டாசுகள் விற்பனைக்கு வந்தாலும் அவை விலை அதிகமாக இருப்பதால் விற்பனையில் பாதிப்பு ஏற்படுவதாக வியாபாரிகள் தயக்கம் காட்டி வந்தனர். இந்த ஆண்டும் தீபாவளியை முன்னிட்டு புதிய ரக பட்டாசுகள் விற்பனைக்கு வந்துள்ளது. கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பாக பொட்டு பட்டாசுகள் பிரபலமாக இருந்த நிலையில் அதன் பிறகு வந்த ரோல் கேப்ஸ் சிறுவர்களை உற்சாகத்தின் உச்சத்திற்கே கொண்டு சென்றது. இதற்கு வலு சேர்க்கும் வகையில் ஆண்டுதோறும் துப்பாக்கி ரகங்கள் அதிகமாக உள்ளன. இது மட்டுமின்றி வானில் வெடித்து சிதறக்கூடிய வண்ண வண்ண பட்டாசு ரகங்களும் இந்த ஆண்டு அதிக அளவில் விற்பனைக்கு வந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இதுபோன்ற சூழலில் மழை பெய்யும் என்ற அறிவிப்பால் சிறுவர்கள் கவலை அடைந்துள்ளனர்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 82 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 80 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 4 அடியாக காணப்படும் என்றும் வடமேற்கு திசையிலிருந்து 20 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். டாசிக் ஊழியர்கள் தொடர் வேலை நிறுத்தம், சம்பளம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி சட்டசபையை முற்றுகையிடச் சென்றதால் கைது. புதுவையை ஸ்தம்பிக்க செய்த தீபாவளி உற்சாகம், நேரு வீதி கடைகள் மற்றும் சண்டே மார்க்கெட்டில் அலைமோதிய மக்கள் கூட்டத்தினால் நெரிசல். திருக்கனூர் அருகே இரு தரப்பினர் மோதல், பதட்ட நிலையை கட்டுப்படுத்த பாதுகாப்பு பணியில் கூடுதல் போலீசார் குவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.